அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தைப்பூச நாட்களில் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் ஒன்று சேரும் நாள் தைப்பூச தினமாக வழிபடுது. தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்கு உரிய வழிபாட்டு நாள் மட்டுமல்ல, அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. அனைத்து தெய்வங்களுக்கும் உரியதாக சொல்லப்படும் அளவிற்கு தை மாதம் பூசம் நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திதி இணைந்து வரும் நன்னாள் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு. நம் எல்லோருமே தைப்பூசம் என்றால் முருகப்பெருமான் பார்வதி தேவியிடம் வேல் வாங்கிய சிறப்பு தினம் என்றும், முருகப்பெருமானுக்கு இந்த விசேஷ நாட்களில் விரதமிருந்து வழிபட்டார் முருகனின் ஆசி கிடைக்கும் என தெரியும். ஆனால் உண்மையிலே இந்த நாள் முருகப்பெருமானுக்கு மட்டுமின்றி ஏராளமான கடவுளுக்கும் சிறப்பு வாய்ந்த நாள் நம்மில் பலருக்கும் தெரியாது. தைப்பூசத்தின் சிறப்பு என்ன என தெரிந்து கொண்டு நாம் வழிபடுவதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு. தைப்பூசம் முருகன் வழிபாட்டுக்கு மட்டுமின்றி சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, குரு வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கு. தைப்பூச நாளில் தெய்வத்தை வழிபட்டால் அளவில்லாத பலன் கிடைக்கும். இந்தியா மட்டுமின்றி இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் கொண்டாடப்படுது. தைப்பூச தினத்தன்று எல்லா முருகன் தலங்களிலுமே முருகப்பெருமான் வீதி உலா வருவார். பௌர்ணமி தினத்தன்று நம்ம முருகப்பெருமான முழு மனதோடு வழிபடுவது சிறப்பு. முழு நிலவு சமயத்தில் பூசம் நட்சத்திரம் வரும் பொழுது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாக இருக்கு. தைப்பூசத்தன்று முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக பழனியில் கொண்டாடப்படும். ஆண்டி கோலத்தில் பழனி மலை மீது நின்றிருக்கக்கூடிய முருகனுக்கு அன்னை பராசக்தி தன்னுடைய சக்தி முழுவதையும் திரட்டி ஞான வேல் வழங்கிய ஒரு தினமாக சொல்லப்படுது. வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் இந்த தை மாத பௌர்ணமி பூசம் நட்சத்திரத்தில் தான் சமாதியாயிருக்காரு. இதை குறித்து விதமாக அவர் சமாதியான வடலூரில் தைப்பூச நாளில் லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுவாங்க. தைப்பூச நாட்களில் பிரம்மஞான சபையில் அதிகாலையில் 7 திரை விளக்கி ஜோதி தரிசனம் நடைபெறும். தைப்பூச நன்னாளில் தான் உலகில் முதலாக நீரில் இருந்து பிற ஜீவராசிகளும் தோன்றியதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை தைப்பூச நாளில் தான் திருமணம் செய்து கொண்டார். காவிரி கரையோரம் குடிக்கொண்டிருக்கக்கூடிய தனது தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் கொடுத்த நாள் இந்த தைப்பூசம் நாளாக இருக்கு. பொதுவாக முருக வழிபாடு என்பது வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாடு. உலகத்தை காப்பதற்காகவும் நன்மையை நிலைநாட்டுவதற்கும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடம் இருந்து ஞானவேல் பெற்ற திருநாள் தைப்பூசம். இந்த தைப்பூசம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருவதால் இந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி முருகப்பெருமானை வழிபட வேண்டும், எப்படி வழிபட்டால் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக பெறலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். தை மாதம் வளர்ப்பிறை பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்த நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுது. அந்த வகையில் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று காலை 4:41 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 4:43 வரை பௌர்ணமி திதி இருக்கு. அதே போல் அன்றைய தினம் அதிகாலை 1:54 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 1:01 வரை பூசம் நட்சத்திரம் இருக்கு. பிப்ரவரி 1ஆம் தேதியன்று நாள் முழுவதுமே பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் உள்ளதால் அன்று முழுவதுமே தைப்பூச வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கு ஏற்றி வைத்து விரதத்தை துவங்கலாம். முடிந்தவரை முருகனின் திருநாமங்களை சொல்லியபடி இருப்பது, முருகப்பெருமானின் சிந்தனையே இருப்பது நல்லது. வீட்டில் முருகனின் படம், முருகனின் சிலை, வேல் இருந்தால் அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு மரங்கள் சாற்றி அலங்காரம் செய்ய வேண்டும். முடிந்தால் வேலுக்கு அபிஷேகம் செய்து வேல் பூஜை செய்வது சிறப்பு. முருகப்பெருமானுக்கு செவ்வரளி, செவ்வந்தி, துளசி ஆகியவை படைத்து வழிபடுவது நல்லது. வேதியமாக தேன் மற்றும் தினைமாவு, தயிர் சாதம் ஆகியவை படைத்து வழிபடலாம். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் கொடுக்கலாம்.
அதிகம் முடியவில்லை என்றாலுமே பால் அல்லது சந்தனம் மட்டுமாவது வாங்கி கொடுக்கலாம். அன்றைய தினம் முருகன் படத்திற்கு முன்பு நாம் கோலமிட்டு 6 தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடலாம். வெற்றிலை தீபம் ஏற்றலாம். வேல் பூஜை செய்வது, வேல் மாறல் மகா மந்திரத்தை படிக்கலாம். செவ்வரளி மலர்களால் நாம் கொண்டு 108 முறை ஓம் சரவணபவம் என்னும் மந்திரத்தை முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் அர்ச்சனை செய்து வழிபடலாம். ஏதாவது 2 ஜீவராசிகளுக்கு அன்னதானம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு. அன்றைய தினத்தில் மாலை அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். மலை கோவில் இருந்தால் கிரிவலம் செய்வது இன்னும் சிறப்பு. குழந்தை பாக்கியம் பெற, திருமண தடை விலக, நோய் நீங்க, பகை விலக, வியாபாரம் செழிக்க, கடன் நீங்க, குழந்தைகள் கல்வியில சிறக்க என என்ன வேண்டுதல் இருந்தாலுமே மனதார முருகனிடம் பிரார்த்தனை செய்து தைப்பூச விரதம் வழிபாடு செய்வது, கோவிலுக்கு சென்று வீட்டிலேயே மாலையில முருகன் வழிபாட்டு நாம் விரதத்தை நிறைவு செய்வதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒரு பலன்களை நமக்கு தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தைப்பூச வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. அதில் குறிப்பாக பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு மிகவும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். உலகில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுமே தமிழ் கடவுளான முருகனை கண்டிப்பான முறையில் தைப்பூச நாட்களில் வழிபடுவாங்க. அவ்வளவு சிறப்புமிக்க தைப்பூசத்தின் சிறப்பை பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகள் குவிக்க முடியும் என்றுதான் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரத்து அன்று நாம் தைப்பூசம் விரதமாக குறிப்பிடப்படுது. தைப்பூச திருநாள் முருகப்பெருமான் அனைவருமே வழிபடுவாங்க. சிவபெருமானுக்கு பார்வதி அம்மனுக்கும் சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் புரிந்த தரிசனம் நாள் தான் இந்த தைப்பூச திருநாள். இதனால தான் இந்த தைப்பூச நாட்களில் முருகன் ஆலயத்தில் சிவபெருமான் ஆலயங்களும் பல சிறப்பு மிகுந்த வழிபாடுகள் நடைபெறுது. இதை திருவிழாவாக கொண்டாடும் கோவில்களும் இருக்கிறது. தேவர்களுக்கு குருவாக திகழக்கூடியவர் பிரகஸ்பதி. இவருக்குரிய நட்சத்திரம்தான் பூச நட்சத்திரமாக திகழ்கிறது. அன்றைய தினத்தில் நாம் வழிபாடு மேற்கொண்டு வருவதன் மூலம் நமக்கு சிறந்த ஞானம் கிடைக்கும் என சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் வாயு பகவானும் வருண பகவானும் அக்னி பகவானும் சிவபெருமானின் சக்தியை உணர்ந்த நாளாக இந்த நாள் சொல்லப்படுது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாள் ஒரு காரியத்தை செய்தால் அதில் வெற்றி அடையும் என சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு கல்வி ரீதியான முயற்சிகள் எடுப்பதற்கு, சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு, பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கு இந்த நாள் மிக சிறப்பான நாளாக கருதப்படுது. இந்த தைப்பூச நாள் அன்று நாம் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் சேர்த்து வழிபட வேண்டும். அன்றைய தினம் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சிவபெருமானின் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவாரம், திருவாசகம் இவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். மேலும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவ தரிசனம் மேற்கொள்ள வேண்டும். அன்றைய தினம் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விட்டு நம்ம விரதம் இருக்கலாம். மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு தங்களால் இயன்ற அபிஷேக அர்ச்சனை செய்து கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும். இயன்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளலாம். இப்படி வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை அனைத்தும் நீங்கும், செல்வ செழிப்பு ஏற்படும், துன்பங்கள் நீங்கி இன்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுது. தைப்பூச தினத்தன்று எல்லா முருகன் தலங்களிலுமே முருகப்பெருமான் வீதி உலா வருவார். பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு சமயத்தில் பூசம் நட்சத்திரம் வரும்பொழுது சிறப்பு வழிபாடுகள் செய்வது தைப்பூசத்தின் முக்கிய ஒரு நிகழ்வாக கருதப்படுது. தைப்பூசத்தன்று முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக கொண்டாடப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.